ஒரு நிருபர் கேட்டான், நீங்க ரொம்ப வறுமையில வாடி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வந்த கலைஞர், இப்போ நீங்க பணக்காரர் தானே, பெரிய நடிகர் ஆயிட்டீங்க, தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க, இப்போ நீங்க பணக்காரர் தானே. அவர் சொன்னாரு, உண்மைதான், நான் பணக்காரன் தான், மற்ற பணக்காரனை பத்தி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சம்பாதிப்பது பூரா இல்லைன்னு யார் வந்தாலும் கொடுக்கறதுக்காக மட்டும் நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சினிமால ஒரு சினிமா நடிகராக ஒரு நகைச்சுவை கலைஞராக இருந்த ஒரு மனிதன் இருந்தான்றது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் தெரியாது. கரெக்ட். யார் கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதுனா 1000 பிரதிகள் விற்கும். அதுல நம்ம முகத்தாட்சணத்தை வாங்குறவங்க பாதி படிப்பாங்க, பாதி வச்சு தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கு மேல அது போய் சேராது. அப்போ இப்படி கலை வடிவத்துல அவருடைய பாடல்களையும் சேர்த்து இசையோடு கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்பினேன். அதனால